வேர் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த மந்திர காளான் பற்றி வந்துட்டு ரீசர்ச் பண்ணிட்டு வந்து என்ன வேணால் வாங்கிக்கலாம், என்ன வேணால் விற்றுக்கலாம், அது அவங்களோட இஷ்டம். அதனால் வந்துட்டு அவரை அரெஸ்ட்டும் பண்ணாங்க. ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன் திரும்பி வந்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டார்க் வெப் பற்றி வந்துட்டு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா வந்துட்டு இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சில்க் ரோட் பற்றி நான் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்றது. ஸோ சில்க் ரோட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட்டு சில்க் ரோட்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நமக்கு. வந்துட்டு ஏன்ஷியன் டைம்ஸில் சைனாலேருந்து, அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு ட்ராவல் ரூட்டாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு பிரைமர்லி சில்க் தான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அதுக்கு பேர் சில்க் ரோடு அப்படின்ற ஒரு பேர்லாம் வந்துச்சு. சரி ப்ரோ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு அந்த பேர் மட்டும்தான் சம்பந்தம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா இந்த சில்க் ரோடு அப்படிங்கிறது வந்துட்டு டார்க் வெப்ல இருந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். இதை கிரியேட் பண்ணவர் யாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராஸ் அப்படிங்கிற இவர் தான் வந்துட்டு இந்த சில்க் ரோடை கிரியேட் பண்ணாரு. அவரோட மோட்டிவ் என்னவா இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்தோ கவர்மெண்ட் வந்துட்டு என்னதான் வந்துட்டு மக்களை வந்துட்டு ஃப்ரீயா விட்டாலும் நீங்க என்ன வேணா இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், மக்கள் அவங்களோட காசு வச்சு அவங்களோட இதை வச்சு என்னென்ன வாங்கணும், என்னென்ன விஷயங்களை அவங்கள கன்சியூம் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை அவங்க இது பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்ற இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது அவருக்கு பிடிக்கல. அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு இவர் ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. அங்க வந்துட்டு மக்கள் என்ன வேணா செல் பண்ணலாம், என்ன வேணா வாங்கிக்கலாம், என்ன வேணா வித்துக்கலாம், அது அவங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு நினைச்சாரு. ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் பிளேஸ். அவர் வந்துட்டு ஐடியா எல்லாமே டிவைஸ் பண்ணி வச்சுட்டாரு. இந்த விஷயங்கள் வந்துட்டு நான் இது பண்ணும், கிரியேட் பண்ணும், ஒரு அனானிமஸான மார்க்கெட் பிளேஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அவருக்கு பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்துட்டு அடி வாங்குச்சு. அங்கே தான் குறுக்க இந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிட்காயின் அறிமுகமாச்சு. பிட்காயின் வாஸ் அ அனானிமஸ் கரன்சி. நீங்கள் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு வாலெட் அட்ரஸ் வச்சு மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ கரண்ட் டைம்ஸில் ட்ராக் பண்ணலாம், பட் முந்தைய காலத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ராக்கிங் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த பிட்காயினும் வந்த உடனே அவர் வந்துட்டு டார் பற்றிலாம் படிச்சுட்டு அவர் அழகாக அந்த வெப்சைட்டு எல்லாம் கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டாரு. பட் அவர்கிட்ட இன்னொரு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட செல் பண்ணுறதுக்கு இன்னும் ப்ராடக்ட்ஸே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சப்போ வந்துட்டு அவரோட நியர்பை ஒரு காளான் இது பண்ணுற ஒரு வேர் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த மந்திர காளான் பற்றி வந்துட்டு ரீசர்ச் பண்ணிட்டு வந்து அதையே செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக வந்துட்டு அதை தான் செல் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அதை பற்றி வந்துட்டு அந்த மஷ்ரூம் க்ரோ பண்ணுற அந்த மாதிரி ஃபோரம்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த விஷயங்களையும் வந்துட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணாரு. அந்த சில்க் ரோடு அப்படின்ற வெப்சைட்டை பற்றி வந்துட்டு இன்னும் வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு பரப்பணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோரம்ஸில் வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணார். இந்த மாதிரி சில்க் ரோடு அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த ப்ராடக்ட்டை பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு, இதை வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வால்யூம் க்ரோ ஆச்சு. 10 பேர் வாங்க ஆரம்பித்தாங்க, 100 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க, அப்புறம் thousands ஆஃப் பீப்புள் ஒரு நாள்லேயே வர ஆரம்பித்தாங்க. இவர் வந்துட்டு இப்போதைக்கு தனியாலாம் வெறும் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் செல் பண்ணிட்டு இருந்தார். சரி நம்ம வந்துட்டு செல்லர்ஸ் பையர்ஸை ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்தார். ஸோ இப்போ நமக்கு ஃப்ளிப்கார்ட் எப்படி வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டே டேரெக்டாக செல் பண்ணலனாலும் நமக்கு செல்லர்ஸ் மூலயமா வந்துட்டு ஒரு ஒரு ப்ராடக்டையும் வந்துட்டு செல் பண்ணுதோ, அதே மாதிரி சில்க் ரோடையும் வந்துட்டு இது பண்ணார், டிசைன் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆல்தோ இது வந்துட்டு வெறும் கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ்க்கு மட்டுமே வந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதனங்கள்லாம் வந்துட்டு செல் பண்ண ஆரம்பித்தாங்க. கவுண்டர்ஃபிட் கூட்ஸ் வந்துச்சு, ஈவன் கவுண்டர்ஃபிட் கரன்சியே வந்துச்சு, கள்ள நோட்டெல்லாம் கூட வந்துட்டு செல் பண்ண ஆரம்பித்தாங்க, ரியலிஸ்டிக்காக இருக்கிறது. அண்டு ஹேக்கிங் இந்த மாதிரி இருக்க சர்வீசஸ்லாம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் ஈவன் அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கூட வந்துட்டு செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் thousands of dollars ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார். கொஞ்சம் வந்துட்டு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறம்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் $500,000 வந்துட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் ஒரு வாரத்துக்கு. தென் அவர் நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மாடரேஷனுக்கும் இதுக்கும் வந்துட்டு ஆளுங்க கொஞ்சம் பேர் ஹையர் பண்ணி இது பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பண்ண ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால வந்துட்டு அவர் அரெஸ்ட்டும் ஆனார். அதுக்கப்புறம் சில்க் ரோடு அப்படின்ற வெப்சைட்டுமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. சில்க் ரோடு மாதிரியே வந்துட்டு வேறு ஒரு சில வெப்சைட்ஸ் வந்துட்டு டார்க் வெப் சுற்றி
அங்கங்கே வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த மாதிரி இருக்குது. பட் அதோட டைரக்ட் லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சர்ஃபேஸ் வெப்பில் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆல்தோ நிறைய க்ளோன்ஸ் வந்தாலும் அதை வந்துட்டு இப்போதைக்கு மாட்ரேஷன் நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு ஈஸியராக க்ளோஸும் பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில் இன்ஸ்பயர் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஜெர்மன் சீரீஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஈவன் சீசன் 1லேருந்து இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சில்க் ரோட். இது வந்துட்டு ஆரம்பித்தது ஒரு மோட்டிவ்காக ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் வந்துட்டு போக போக அது அவர் எதுக்கு ஆரம்பித்தாரோ அந்த மோட்டிவ்லேருந்து வழி மாறி வேற ஏதோ ஒரு பக்கம் திரும்பிடுச்சு. அதனால் வந்துட்டு அவரை அரெஸ்டும் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரம்ப் அவருக்கு மன்னிப்பு கொடுத்து வெளியே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் மக்களே, சில்க் ரோடு பிறந்து இறந்து திரும்ப மீண்டும் எழுமா அப்படின்ற வந்துட்டு ஒரு கதை. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்